அண்மை செய்தி. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 72 கீழ் அமைச்சர்கள் KN நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோர் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானத்தை இன்றே கொண்டுவர அனுமதி அளிக்குமாறு பேரவைத் தலைவரிடம் அனுமதி கேட்டும் அனுமதி தர மறுத்ததால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 72 அமைச்சரவையில் உள்ள கீழே குறிப்பிட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் விதமாக தீர்மானத்தை இன்று 15/4/2025 கொண்டுவர அனுமதி அளிக்குமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவரை கேட்டபோது அனுமதி அளிக்க மறுத்ததால் வெளிநடப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே வெளிநடப்பு செய்வதற்கான காரணம் குறித்து வெளியிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு KN நேரு, அவரது மகன் மற்றும் அவரது சகோதரருக்கு சொந்தமான இடங்களில் குறிப்பாக சென்னை, கோவை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இல்லங்கள், அலுவலகங்கள் ஆகியவற்றில் 7/4/2025 அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதோடு சோதனைக்கு பிந்தைய மேல் விசாரணையும் 11/4/2025 அன்று விளக்கமான செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. எனவே இவர்கள் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர கோரப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு வனம் மற்றும் வேலைத்துறை அமைச்சர் திரு பொன்முடி அமைச்சராக பதவியேற்ற போது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை பெண்களுடன் இணைத்து சென்ற வாரம் ஒரு நிகழ்ச்சியில் அவதூறாக பேசியிருக்கிறார். அமைச்சர் பதவியேற்கும் போது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறி நடந்து கொண்டதால் அவர் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர கோரப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய துறையான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள், தனியார் மதுபான ஆலைகள் மத்திய அமலாக்கத்துறை 6/3/2025 அன்று சோதனை நடத்தி சுமார் முதற்கட்டமாக 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக செய்திக்குறிப்பு வெளியிட்டது. இது தொடர்பாக அவர் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வராத காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வெளிநடப்பு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.